இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1ல நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு தேவையான எல்லா சிம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். பார்ட் 2ல் நம்மளுக்கு 1.1க்கு தேவையான எல்லா இன்ட்ரடக்ஷனையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது செட் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்பயுமே 9th 10thலையும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செட்டு பற்றி தான். அப்போது உங்களுக்கு செட் அப்படின்னா என்னென்னு தெரியும் இருக்கவே. செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் நம்மளால் கரெக்டாக அதை பிரிக்க முடியும், பிரித்து எழுத முடியும், அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவங்களே புக்கில் இதை தான் கொடுத்துருக்காங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன் அப்படின்னா இது ஒரு செட்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாட் அ செட். பிகாஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? பியூட்டிஃபுல்னால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பியூட்டிஃபுல்னால் எல்லா ஃப்ளார்ஸுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ நம்ம எதை எழுதுறது அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். அப்போது அந்தமாரி டவுட் வரப்போ அது செட்டு கிடையாது. ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு தெரியுது, பிரித்து எழுத முடியும் அதை அப்படின்னா தான் அது செட்டு. அப்போது த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன் என்னது? நாட் அ செட். இது நாட் அ செட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதையே எப்படி மாற்றலாம் அப்படின்னா த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். இப்படி உங்களுக்கு ஒரு சர்வே எடுக்க சொல்கிறாங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன் அப்படின்னா ரெட் கலரில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கும், ரோஸ் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஆனால் பியூட்டிஃபுல்னால் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போது ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செட்டாக இருக்கும். இட் இஸ் அ செட்டு. ஓகேவா? அப்போது பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ்னு வரது நாட் அ செட்டு, ரெட் ஃப்ளவர்ஸ்னு வரது செட். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு. வயசானவங்களோட கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசானவங்கன்னா எத்தனை வயசுக்கு மேலே எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி அதை எழுத முடியும்? எழுத முடியாது. அப்போ இது செட்டாக இல்லையா? நாட் அ செட். அப்போது இது நாட் அ செட். அதுவே த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 70. அப்போ 70 வயசுக்கு மேலே இருக்க வயசானவங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 70 வயசுக்கு மேலே தான் நம்ம எழுதணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ இது என்னது? நம்மளுக்கு ஒரு செட்டு தான். அப்போது செட்டுனா என்னது? கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நம்மளால் அது எடுத்து எழுதக்கூடியது, நம்மளுக்கு தெரிஞ்சது, அதுதான் நம்மளுக்கு செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த 1.1க்கு தேவையான சிம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க எந்த சிம்பிள் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிம்பிள் பற்றி தான். ஒரு மாதிரி இருக்க சிம்பிள் பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் என்ன அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் என்ன சொல்லுவோம்? பிலாங்ஸ் டு. ஓகேவா? அப்போது இந்த சிம்பிளை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க, பிலாங்ஸ் டு. அப்போ இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு செட்டு இருக்குது. A is equal to 1 2 3 அப்படின்னு ஒரு செட்டு இருக்குது அப்படின்னா இந்த செட்டில் இருந்து ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 3 பிலாங்ஸ் டு செட் A இப்படின்னு எழுதுனா, ஆர் 3 பிலாங்ஸ் டு செட் 1 2 3 இப்படின்னு நீங்கள் எழுதலாம். அப்போது எப்போ நீங்கள் இந்த பிலாங்ஸ் டுவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் நடுவில் தான் நீங்கள் பிலாங்ஸ் டுவை யூஸ் பண்ணணும். எலிமெண்ட்டுக்கும் நடுவுலையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு செட்டுக்கும் நடுவுலையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் நடுவில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் தேர்ஃபோர் எழுதிக்கலாம் used between a element and செட். ஒரு எலிமெண்ட்டுனா என்னது? அதிலிருந்து ஒரு நம்பர். ஓகேவா? அப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கும் அந்த செட்டுக்கும் ஃபுல் செட்டுனா இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அப்போது அந்த செட்டுக்கும் நடுவில் தான் இந்த பிலாங்ஸ் டுவை யூஸ் பண்ணணும். அப்போது 3 பிலாங்ஸ் டு செட் 1 2 3னா என்னது? 3 அப்படிங்கிறது இந்த செட் 1 2 3க்குள்ளே இருக்குது, அடங்கி இருக்குது. அதுதான் நம்மளுக்கு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா எம்டி செட் பற்றி சொல்கிறாங்க. அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் பிலாங்ஸ் டு பற்றி பார்த்தோம். இப்போ எம்டி செட். ஓகேவா? எம்டி செட்டுக்கு 2 பேர் இருக்குது, இன்னும் 2 பேர் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா வாய்ட் செட் ஆர் நல் செட். வாய்ட் செட் ஆர்
நல் செட் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் கூட எம்டி செட்டுன்னு கேட்காம வாய்ட் செட்டுன்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எம்டி செட்டுக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று எம்டி செட்டு, இன்னொன்று வாய்ட் செட்டு, இன்னொன்று நல் செட். எப்படி வேணால் அவங்க கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது எம்டி செட் அப்படின்னா என்னென்னா செட் கண்டைனிங் நோ எலிமெண்ட்ஸ். அப்போது ஒரு செட்டில் ஒரு எலிமெண்ட்ஸே இருக்காது. எலிமெண்ட்னா என்னது? 1 2 3 அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட். அப்போது எம்டி செட்டில் என்ன இருக்காது? எலிமெண்ட்டே இருக்காது. அப்போ நம்ம எழுதிக்கலாம் செட் கண்டைனிங் நோ எலிமெண்ட் இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? அப்போ இது என்னது? வாய்ட் செட் இல்லை நல் செட் இல்லை எம்டி செட். ஓகேவா? இப்போது இந்த எம்டி செட்டை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா எம்டி செட்னும் கேட்கலாம், வாய்ட் செட்னும் கேட்கலாம், நல் செட்னும் கேட்கலாம். இந்த சிம்பிள்ஸ் வச்சும் அவங்க கேட்கலாம். அது என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டினோட்டட் பை ஓவர் ஸ்லாஷ் போட்ட மாதிரி இல்லை ஜீரோவர் ஸ்லாஷ் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் ஆர் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அதுக்குள்ளே. அப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு எம்டி செட் அப்படின்ட்டு. எம்டி செட்னா அந்த செட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை எலிமெண்ட்ஸ். இதுவும் ஒரு சிம்பிள் தான். ஓகேவா? இப்படியெல்லாம் இந்த எம்டி செட்டை டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறது வந்து சப்செட் ஆஃப் அந்த சிம்பிளை பற்றி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த சிம்பிள் பற்றி பார்த்தோம்? பிலாங்ஸ் டு பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எம்டி செட் இந்த சிம்பிள் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சப்செட் ஆஃப் சிம்பிள் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. சப்செட் ஆஃப் இதுக்கு என்ன சிம்பிள் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா சப்செட் ஆஃப்கான சிம்பிள் என்ன அப்படின்னா இப்படி சி மாதிரி போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. அப்போ தான் இதுதான் என்ன நம்மளுக்கு சப்செட் ஆஃபோட சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு படித்தா தான் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 1,2 இருக்குது. நெக்ஸ்ட்டு B is equal to 1 2 3 4 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போது பியோட சப்செட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா இதில் தான் நிறைய நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? 1 2 3 4 இருக்குது இல்லையா? அப்போ நம்ம அதோட சப்செட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ சப்செட்ஸ் ஆஃப் ஏ, சப்செட்ஸ் ஆஃப் பி, சப்செட்ஸ் ஆஃப் பி எப்படி வரும்? 1 2 3 4ன்னு இருக்கா செட்டில். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எம்டி செட் வரும், நெக்ஸ்ட்டு 1 வரும், நெக்ஸ்ட்டு 2 வரும், நெக்ஸ்ட்டு 3 4, நெக்ஸ்ட்டு 2 வரும் 1,2 1,3 1,4. ஓகேவா? 2 வந்துச்சா? இப்போது ஃபஸ்ட்டு 1 2 1 3 1 4 எடுத்தோமா? இப்போ 2 3 2 4 எடுக்கணும். 2,3 2,4. அப்போ 2 3 2 4 எடுத்தாச்சா? இப்போ 3 4 வரும். அவ்வளோதான். 3 4. நெக்ஸ்ட் இப்போ 3 எடுக்கணும். 1, 2, 3 1 2 3 எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 2 4 எடுக்கணும். 1 2 4 எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 2 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 2 3 எடுத்தாச்சு, 1 2 4 எடுத்தாச்சு. இப்போ இது 2 எடுக்கணும். 2 3 4 எடுக்கணும். 2 3 4. நெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. அப்போ 2 3 4 எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இப்போ இது 2 எடுக்கணுமா? 3 4 1 எடுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நான் வந்து 3 4 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக 4த்தையும் எழுதணும். 1 2 3 4. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது? சப்செட்ஸ் ஆஃப் பி. பிக்குள்ளே அடங்கி இருக்க சப்செட்ஸ். ஓகேவா? இப்படி தான் நம்ம சப்செட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா? அப்போது இப்போ பாருங்கள், ஏ என்ன இருக்குது? 1,2 இருக்கா? அப்போ இதில் தேடுங்க 1,2 இருக்கான்னு பாருங்கள். அப்போ இங்கே இருக்குது 1,2. அப்போது ஏங்கிறது பியோட சப்செட் தான். ஓகேவா? ஏ 1 2 ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் 1 2ங்கிறது பியோட சப்செட்ஸ்குள்ளே அடங்கி இருக்கு. அப்போ ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அது எழுதிக்கலாம். ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி.
இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்மேட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்டெப்லாம் இல்லாமல் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க 1,2, இங்கே நம்மளுக்கு 1,2 இருக்குது. அப்போ ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. ஏல இருக்க எலமெண்ட்ஸ் பிக்குள்ளே அடங்கி இருக்குது. ஆனால் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஏல இருக்காது. ஏல இருக்கிறது மட்டும்தான் பியில் இருக்குது. அதனால ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சப்செட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் செட் பி. அப்போது ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டும் பிலையும் இருக்குது, பி செட்லையும் இருக்குது. அதை நம்ம எழுதிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் ஏ இஸ் an element of set B. செட் ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே செட் பியில் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு ஒத்து போகுது, அதாவது சேமாக இருக்குது. ஓகேவா, இதுதான் அர்த்தம். இப்போது இதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இந்த பிக்கு என்ன பேர் அப்படின்னா பி இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஏ. பி தான் ஒரு சூப்பர் செட். ஏன்னா அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு, இந்த ஏவும் அடங்கியிருக்கு. அப்படிங்கிறதுனால A is a subset of B and B is a superset of A. சூப்பர் செட்னா என்னது? எதுக்குள்ளே இந்த ஏ அடங்கியிருக்கோ அதை நம்ம சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குள்ளே இன்னொன்று அடங்கியிருக்கோ அதை தான் நம்ம சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செட்டை நம்ம சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா A is a subset of B. ஏல இருக்க எலிமெண்ட்ஸு பிக்குள்ளே இருக்குது and B is a superset of A. ஓகேவா, அதாவது ஏல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் பியில் இருக்குது. பி தான் எல்லாத்துக்கும் தலைமையான ஒரு செட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஏல இருக்கிறதெல்லாம் பியில் இருக்கிறதுனால பி தான் ஒரு சூப்பர் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிலாங்ஸ் டு பார்த்தோம், எம்டி செட் பார்த்தோம், சப்செட் ஆஃப் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் செட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஈக்குவல் செட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஓகேவா, ஈக்குவல் செட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 1,2, B is equal to 1,2. அப்போது ஏவும் 1,2 இருக்குது, பியும் 1,2 இருக்குது. அப்போது இங்கே ஏங்கிறது பியோட சப்செட்டா, அதே மாதிரி பியும் ஏவோட சப்செட் தானே. ஏக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸும் பிக்குள்ளே அடங்கியிருக்கு, பிக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸும் ஏக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ இது என்ன சொல்லுவோம், நம்ம ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அதுக்கு என்ன ஃபார்மில் நம்ம எழுதலாம் அப்படின்னா A is a subset of B and B is a subset of A. ஓகேவா, ஏக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸும் பிக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸும் ஏக்குள்ளே இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா இந்த சிம்பிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு அதை நம்ம இப்போ கிளியர் பண்ணலாம். ஓகேவா, அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அப்போது இந்த சிம்பிளுக்கு என்ன பேர் அப்படின்னா இம்ப்ராப்பர் சப்செட் ஆர் சப்செட் ஆஃப். ஓகேவா, எப்பயுமே மோஸ்ட்டாக நம்ம இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கூட நம்ம சப்செட் ஆஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுதான் நம்ம யூஸ் பண்ணோம், இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணோம். அப்போ இந்த சிம்பிள் என்னது, சப்செட் ஆஃப் சிம்பிள். ஆனால் இது எங்கே யூஸ் பண்ணணும், இம்ப்ராப்பர் சப்செட்ஸில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது என்ன, இந்த சிம்பிள் என்ன அப்படின்னா ப்ராப்பர் சப்செட்ஸ். ஓகேவா, அப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். For example, A is equal to 1, 2, 3 இப்படி இருக்குது. ஓகேவா, இதோட சப்செட்ஸ்லாம் நம்மளுக்கு என்னது, சப்செட்ஸ் ஆஃப் ஏ. சப்செட்ஸ் ஆஃப் ஏ என்னது, ஒரு எம்டி செட்டு 1, 2, 3,
1 2 1 3 2 3 next 1 2 3. ஓகே, இதெல்லாம் தான் இந்த ஏ செட்டோடைய சப்செட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட சப்செட்ஸ் இதுவா, பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு செட் 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு செட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எது எதோட சப்செட்? பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுவீங்களா? அப்போ இங்கே நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மெத்தடில் கொடுக்குறாங்க. பி இஸ் ஈக்குவல் டு செட் 1 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏனும் எழுதலாம், ஆர் பி இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏனும் எழுதலாம். ரெண்டு சிம்பிளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா, பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ இப்படியும் எழுதலாம், ஆர் பி இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏனும் எழுதலாம். ஓகேவா? அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இது எழுதலாம், பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு சிம்பிளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த சிம்பிள் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ, இந்த சிம்பிள் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பி இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதினீங்கன்னா இது தப்பு. ஓகேவா? நீங்கள் இப்படி எழுதினா தான் அது கரெக்ட். பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ பட் பி இஸ் நாட் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் சப்செட் சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது இந்த எம்டி செட் வந்தால் நீங்கள் ப்ராப்பர் சப்செட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், 1 வந்தால் யூஸ் பண்ணலாம், 2 3 1 2 1 3 2 3 எது வந்தாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். பி இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏன்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1 2 3ல் அந்த சப்செட்ஸில் ஒரு எலிமெண்ட் ஆச்சு கம்மியாக இருக்கணும். இப்போ பி வந்து 1 2 3 3 எலிமெண்ட்ஸ், அந்த ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் பியில் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு எலிமெண்ட் ஆச்சு கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் ப்ராப்பர் சப்செட்டோட சிம்பிளை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 மூணுத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது என்னது? ஈக்குவல் செட்ஸ் தானே. நம்ம எப்படி அதை வந்து ப்ராப்பர் சப்செட்னு எழுத முடியும்? அது ஒரு சப்செட், இதுக்குள்ளே இருக்க ஒரு சப்செட் தான் அந்த பியில் இருக்கிறது. ஆனால் அது வந்து ப்ராப்பர் சப்செட் இல்லை. ஏன்னா அதில் இருக்கிறது 3 எலிமெண்ட்டும் இருக்குது, ஏல இருக்க 3 எலிமெண்ட்டும் அந்த பிக்குள்ளே இருக்குது. அதனால் அது வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட் இல்லை, ஆனால் ஒரு சப்செட் தான். அது வந்து ஒரு ஏவோட சப்செட் தான். ஓகேவா? அப்போ இதுதான் உங்களுக்கு இந்த சிம்பிளுக்கும் இந்த சிம்பிளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இம்ப்ராப்பர் சப்செட் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராப்பர் சப்செட்டை நீங்கள் ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருந்தால், அந்த பியில் இல்லை ஏல எதனா ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் ப்ராப்பர் சப்செட் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம், ஷுட் நாட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட். ஷுட் நாட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர் சப்செட்ஸோட சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு எலிமெண்ட்டாச்சு இல்லை அப்படின்னா தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எங்கே இப்போ ஏபின்னு கொடுத்துருக்காங்க, ஏல இருக்க சப்செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு எலிமெண்ட் வித்தியாசம், ஓகே, ஒரு நம்பர் வித்தியாசம் இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரெண்டுத்துலேயும் 3 எலிமெண்ட்ஸ், இதுலேயும் 3 எலிமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த இம்ப்ராப்பர் சப்செட் இல்லை சப்செட் ஆஃப் சிம்பிளை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரைவியல் சப்செட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ட்ரைவியல் சப்செட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். For example, A is equal to ABC அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த A உடைய சப்செட்ஸ் என்னென்ன? சப்செட்ஸ் ஆஃப் A. சப்செட்ஸ் ஆஃப் A is equal to ஒரு எம்டி செட்டு A B C AB
ஏசி பிசி ஏபிசி. அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது செட் ஏபிசியோடைய சப்செட்ஸ். ஓகேவா? இப்போது ட்ரைவியல் சப்செட் அப்படின்னா என்னென்னா இந்த ஏயோட செட்டுக்கு நம்ம சப்செட் எடுக்கிறோம் இல்லையா, அதில் கண்டிப்பாக எப்பயுமே நம்ம எதுக்காவது சப்செட் எடுக்கும்பொழுது ஒரு எம்டி செட் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி செட் இருக்கும், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன இருக்கும், அந்த செட்டே திருப்பி ஒரு சப்செட்டாக வரும். அந்த ஏயோட டேர்ம், அந்த ஏயோடைய செட்டு ஒரு சப்செட்டாக லாஸ்ட்டாக வந்துடும். ஏபிசி அது ஃபுல்லாக வந்துடும். அப்போ இந்த எம்டி செட்டையும் அந்த ஏவே சப்செட்டாக வருது இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ட்ரைவியல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ட்ரைவியல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ நம்ம ஏ அப்படின்னு ஒரு செட் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு சப்செட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக எப்போ நம்ம சப்செட் எடுத்தாலும் ஒரு எம்டி செட் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அந்த செட்டே திருப்பி ஒரு சப்செட்டாக வரும். அப்போ அந்த செட்டே சப்செட்டாக வரதையும் எம்டி செட்டையும் சேர்த்து ஒரு டேர்ம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ட்ரைவியல் சப்செட் அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா யூனியன் சிம்பிள் பற்றி சொல்கிறாங்க. யூனியனோட சிம்பிள் என்னது நம்மளுக்கு யூ. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் நம்மளுக்கு டினோட் பண்ணுவோம். யூனியனை யூ சிம்பிளோட தான் டினோட் பண்ணுவோம். அப்போ அதை எப்போ யூஸ் பண்ணுவோம், ஏ யூனியன் பி, பி யூனியன் சி, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்துக்கலாம், பி இஸ் ஈக்குவல் டு சி கமா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஏ கமா பி கமா சி கமா டி, அதாவது ஏவையும் பியையும் சேர்த்து எழுதுறது தான் நம்மளுக்கு ஏ யூனியன் பி. ஓகேவா? இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி, பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா சி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்றப்போ ஏ கமா பி கமா ஏ கமா சின்னு எழுதக்கூடாது. அதாவது சேர்த்து எழுத சொல்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் இருக்க எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதக்கூடாது. ஏங்கிறது ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம எழுதியாச்சு. அப்போ திருப்பியும் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை அடிச்சிடணும், அது எழுதக்கூடாது. அப்போ இப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது தப்பு. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதணும் ஏ யூனியன் பியை, ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பி, ஏற்கனவே ஏ வந்துருச்சு, அப்போ ஏவை கட் பண்ணிட்டு சியை மட்டும் எழுதணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு இதோட கரெக்ட் ஏ யூனியன் பி. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு யூனியன் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் யூனியனுக்கு வந்து யூ மாதிரி இருக்கும், இன்டர்செக்ஷனுக்கு வந்து யூவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? தலைகீழ இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது இன்டர்செக்ஷனுடைய சிம்பிள். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 5 இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 1 8 9 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரெண்டுத்துலேயும், இந்த ஏலையும் சரி பிலையும் சரி, காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் 1 இருக்கா, ரெண்டுத்துலேயும் இருக்குது. அப்போது அதை வந்து அடிச்சிருங்க, ரெண்டுத்துலேயும் 1 இருக்குது. ஓகேவா? 2 இருக்கா, இல்லை. 3 இருக்கா, இல்லை. 5 இருக்கா, இல்லை. அப்போ இங்கே 8 இருக்கா, இல்லை. இங்கே 9 இருக்கா, இல்லை. அப்போது 1 மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இப்படி தான் நம்ம எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்துலையும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா செட் 1. எப்பயுமே நம்ம செட் ப்ராக்கெட் போடணும், மறந்துடக்கூடாது. வெறும் எலிமெண்ட்டே எழுதிங்கன்னா அது தப்பு. 1 தான் காமனாக இருக்குன்னு 1 எழுதக்கூடாது, அது செட் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது 1. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் செட் பற்றி சொல்லியிருக்காங்க. எழுதிடலாம் அது. டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகேவா? டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2ன்னு இருக்குது, பி இஸ் ஈக்குவல் 3 4ன்னு இருக்குது.
ஓகேவா? அப்போது இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 இருக்குது, இங்கே 3 4 இருக்குது. ரெண்டுத்துலையும் காமன் எலிமெண்ட்ஸே இல்லை. அதாவது இன்டர்செக்ஷன் பண்ண முடியாத செட்டை தான் நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டுத்துலையும் காமன் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எழுதிக்கலாம் நோ காமன் எலிமெண்ட்ஸ். ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸுங்கிறது இருக்காது. நோ காமன் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க வந்து பவர் செட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பவர் செட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் செட் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு இருக்குது. இதோட சப்செட்ஸ் என்னது நம்மளுக்கு? ஒரு எம்டி செட்டு 1 2 3 1 2 1 3 2 3 1 2 3 இதுதான் அப்போ செட் ஏ உடைய சப்செட்ஸ். ஓகேவா? இப்போது பவர் செட் அப்படின்னா என்னென்னா த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸை தான் நம்ம பவர் செட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஏடைய சப்செட்ஸ் தான் இதெல்லாம். இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டாக மாற்றி இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பவர் செட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு பேர். ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக நம்ம சேர்த்து த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். சப்செட் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பவர் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வாட் இஸ் த பவர் செட் ஆஃப் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். எம்டி செட்டு 1 2 3 இதெல்லாம் தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? செட் எம்டி செட், செட் 1 செட் 2 இதை தான் எழுதணும். இதுதான் நம்மளுக்கு பவர் செட் ஆஃப் ஏ. இதை அவங்க எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா பி ஆஃப் ஏ இப்படி தான் டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி டினோட் பண்ணணும்? பி ஆஃப் ஏ நம்ம எப்போ பார்த்தாலும் சப்செட்ஸ் ஆஃப் ஏ சப்செட்ஸ் ஆஃப் பி அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? அப்படி எழுதாதீங்க. பி ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும்? பி ஆஃப் ஏ, அதாவது பவர் செட் ஆஃப் ஏ. இப்படி தான் நம்ம எழுதிட்டு இந்த ஆன்சரை எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ. என் ஆஃப்னா என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் P of A இப்படின்னு கேட்பாங்க. ஃபைண்ட் N of P of A அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இங்கே N of P of Aனா ஒன்றுமே இல்லைங்க. இந்த சப்செட்ஸோட நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ. பவர் செட் ஆஃப் ஏனா உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்மளுக்கு பவர் செட் ஆஃப் ஏ. இது ஃபுல்லாக தான் நம்மளுக்கு பவர் செட் ஆஃப் ஏ. என் ஆஃப்னா என்னது? நம்பர் ஆஃப். அப்போ இது எண்ணிட்டு எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ என்னது? 8 அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஆனால் நீங்கள் பவர் செட் அதாவது என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஈஸியான ஃபார்முலா. நீங்கள் இந்த சப்செட்ஸ்லாம் எழுதவே தேவையில்லை. நேராக அவங்க 1 2 3 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னது? 2 பவர் n. ஓகேவா? இங்கே n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. இந்த ஏல இருக்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளுக்கு. அப்போது இந்த nங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஏ செட்டில் இருக்க எலமெண்ட்ஸோடைய நம்பர்ஸ் 1 2 3 இருக்குது. 3 இருக்கா? அப்போ இங்கே 2 பவர் 3 நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 2 2s are 4 4 2s are 8. அப்போது 8 தான் ஆன்சராக வருது. கரெக்டாக இருக்காமல் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அப்போது 8 எலிமெண்ட்ஸ் 8 சப்செட்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதுதான் அவங்க ஈஸி மெத்தட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பி ஆஃப் ஏலாம் நீங்கள் எழுதவே தேவையில்லை. அவங்க ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துருந்தாங்கனாலே நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ பவர் செட்னா என்னது? த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். இது ஃபுல்லாக தான் நம்ம பவர் செட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அவங்க யூனிவர்சல் செட் பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் செட். ஓகேவா? அப்போ யூனிவர்சல் செட் அப்படின்னா இதுதான் ஒரு பேசிக் செட். எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு செட்டு தான் நம்மளுக்கு யூனிவர்சல் செட். ஓகேவா? இதுதான் என்னது? நம்மளுக்கு பேசிக் செட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கலாம். For example, A is equal to prime number, set of prime numbers less than 10. என்னென்ன? 2 3 5 7. இதுதான் less than 10 இருக்க prime numbers. ஓகேவா? அப்போது யூங்கிறது எப்படி வரும் அப்படின்னா
1 2 3 4 5 இந்த மாதிரி போயிட்டு till 100 இல்லை till 10 இந்த மாதிரி. அதாவது இது உள்ளே அடங்கியிருக்கும், அந்த யூக்குள்ளே தான் இந்த ஏவே அடங்கியிருக்கும். அப்போ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு செட்டாக இருக்கும். எல்லாமே அடங்கிய ஒரு செட்டாக இருக்கிறது தான் யூனிவர்சல் செட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் இல்லை காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ இது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ மேலே லைட்டாக ஒரு ஸ்லாஷ் போட்ட மாதிரி ஆர் ஏ பவர் சி எப்படி வேணால் நீங்கள் டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ மேலே லைட்டாக ஸ்லாஷ் போட்ட மாதிரி ஆர் ஏ பவர் சி. சினா என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட், சி காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இது நீங்கள் ஏ காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த யூனிவர்சல் செட்டு அவங்க கொடுத்துருவாங்க, ஏ எலிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த யூனிவர்சல் செட்டோட இந்த ஏவை நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ்னால் என்னது? 2 3 5 7 இருக்கா, இங்கேயும் 2 3 5 7லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு யூவில் என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எழுதுறது தான் ஏ காம்ப்ளிமெண்ட். நம்ம எழுதிக்கலாம். ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு u மைனஸ் ஏ, யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ செட். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் u is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. நெக்ஸ்ட் ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து 2 3 5 7, அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 எடுத்திருக்கோம். இப்போது ஏ காம்ப்ளிமெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? u மைனஸ் ஏவா? அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். u மைனஸ் ஏ நம்ம அடிச்சிடலாம். 2 3 5 7 2 3 5 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது, 4 6 8 9 10 இதுதான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட்டோட ஆன்சர். இது காமா. ஓகேவா? 1 4 6 8 9 10 இதுதான் நம்மளுக்கு இங்கே பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட்டோட ஆன்சர். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செட் டிஃப்ரென்ஸ். செட் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செட் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? செட் டிஃப்ரென்ஸ் அவங்க எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ மைனஸ் பி ஆர் ஏ இந்த மாதிரி ஸ்லாஷ் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைனஸ் இருக்கும். மைனஸ் இப்போ பிசி கொடுத்துருந்தாங்கன்னா பி மைனஸ் சி இல்லை பி ஸ்லாஷ் சி எப்படி வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 6 இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 3 2 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 4 6. இங்கே ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பியில் கூட சில எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு பேலன்ஸ். ஆனால் ஏ மைனஸ் பி இருந்துச்சுன்னா ஏ தானே ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்போ ஏல மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத தான் நீங்கள் எழுதணும். பியில் பேலன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுருங்க. ஓகேவா? ஏல மட்டும் இருக்கிறத தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இங்கே இல்லை பியில், நான் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகேவா? அப்போது இங்கே ஏ மைனஸ் பி என்ன ஆன்சர் வரும்? 1 4 6. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3, பி இஸ் ஈக்குவல் டு 1 2 4. இதுதான் நம்மளுக்கு. இப்போ ஏ மைனஸ் பி கேட்குறாங்க உங்களை. ஓகேவா? அப்போ அடிச்சிருங்க. எதெல்லாம் காமனாக இருக்குது? 1 2 காமனாக இருக்குது ரெண்டுத்தையும். அப்போது ஏ மைனஸ் பி என்ன எழுதணும்? இங்கேயும் 3 பேலன்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 பேலன்ஸ் இருக்குன்னு 3 4ன்னு எழுதக்கூடாது. ஏல மட்டும் என்ன பேலன்ஸ் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 மட்டும் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணுங்கள். பியில் மட்டும் எது பேலன்ஸ் இருக்குது? பி தானே ஸ்டார்டிங் இருக்குது. அப்போ பியில் மட்டும் பாருங்கள். பியில் என்ன பேலன்ஸ் இருக்குது? 4. அப்போது பி மைனஸ் ஏ வில் பி 4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம்.